ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சாரு. நான் உங்கள் ரேபிக். நாங்கள் இப்போ 99 கேம் ப்ளே தான் வந்திருக்கோம். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க 99 கேம் ப்ளே 99 கேம் ப்ளேன்னு. அதுவும் ஒருத்தங்க கூட வந்திருக்கோம். எங்கள் ப்ரோ ஒரு கிடச்சிரியா. எங்கள் ப்ரோ உங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர்னால் எங்கள் ப்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவர் பேர் பிரணவேஷ். பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், நாங்கள் அவரை ரியாக்ஷனில் நெக்ஸ்ட் ஆட் பண்ணலான் இருக்கோம். ஃபேஸ் ரிவீல் எல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ எங்கள் ஃபேஸஸ் நாங்கள் ஆல்ரெடி காட்டியிருப்போம். வஷீத் அக்காவைங்க நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா வர. ஆனால் ஒரு ஓல்டு வீடியோவில் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம். ஏங்க பார்க்குங்க, ஏங்க ஆமாங்க. அது ஸ்க்ராப்பு மெட்டல் எது கிடைக்குதோ எல்லாம் லூட் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு நூபாக இருந்தாலும் சரி, ப்ரோவாக இருந்தாலும் சரி இது பண்ணுறதுக்கு. அவன் ஹேக்கர்லாம் அந்த இடத்துக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கணுமேடா. ஹேக்கரே இல்லை, ரோபோட்ஸ் வச்சு வாங்கியிருக்கோம். ரைஃபிளு வந்தோடனே எனக்கு ரைஃபிள் கிடச்சிருச்சு கைஸ். இந்த வாட்டி லாவா பயம்லே ப்ரோக்கு என்னாச்சு, ஹெல்ப் பண்ணுறியா? I'm going to get the wolf pelt. Old ஆக்கிச்சு போட்டாலே போதும். Yes, we got a wolf pelt guys. இது எல்லாத்தையும் அன்ஸ்டால் பண்ணிட்டு wolf pelt-ஐ போட்டுக்கோங்க. கிடைச்ச வேலையானது. அப்புறம் நீங்கள் எல்லோரும் இந்த டிப்ஸ்லாம் கற்றுக்கலாம். எனக்கு பண்ணி ஃபுட்டு மட்டும் வேணும். இப்போ நான் ஸ்பீடு வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். எனக்கு ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் எடுத்து அப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டுருக்கோம். இன்னும் ப்ரோவாக இருக்காங்க. பாவி அடுத்து ஃபைண்ட் பண்ணி ஃபுட் ரைஸில் வச்சுருந்தா ஈஸியாக போட்டு தரலாம். ஆனால் எனக்கு ஆமா பிச்சன்னால நான் போட்டு தரல. நான் கட்ட மாட்டேன்றேன். நான் இப்போ சோல்ட் அவுட்டுன்னு காட்டுதே. கட்டி தொலைடா எரும மாடு. சாரி, யார் வாங்கிட்டு ஃபைண்ட் பண்ணி யுவர் சோ பண்ணி சிக்ல சிக். அது ஃபுட்டு வெளியில் போயிட்டாங்க. சாரி காய்ஸ், என்னோட சன்னி லிட்டில் பாய். அவன் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்த்தேன்னு இது பண்ணுறான். சொந்த தம்பி கிடையாது, எங்களோட பேபி சிஸ்டரோட பையன். ஸோ சாரி, சின்ன பையன்தான், எங்களை முடிச்சு விட்டுக்கோங்க. அந்த கீபோர்டு கேமுக்கும் அப்படி தான் பண்ணேன். ஃபன்னி காய்ஸ். கவின் செம்மையாக இருக்குண்ணே. லிட்டில் இருக்கான். எனக்கு குட் டாக்ஸ் கிடச்சிருச்சு கைஸ். இந்த குட் டாக்ஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங்கோல்டு. அப்புறமா முடிப்போம். ஹார்ட் மோட் போக வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் ஒரு மாதிரி ராட் ஆயிரும். ஸ்பீடு பயலுங்க. எனக்கு பண்ணி ஃபுட்டு சரி கிடச்சிருச்சா? சரி, wolf pelt கிடச்சிருச்சா? ஸோ காய்ஸ், ஐயோ நான் உள்போட வெளுத்து வெளுக்க தொடர்ந்து இருக்குது. கரெக்டாக 5 விழுக்கு என் தந்தையாமல் இருக்குது காய்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு போட்டு தள்ளி காய்ஸ். என்னை வெளியே வருது. கரெக்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ இப்போ ஸ்பீடை வச்சு 2 விழுக்கு போட்டு தள்ளிடுறேன். நானே கலப்புற கிட்ட ஒத்தால
ஒத்தாளாக போட்டு தள்ளிட்டேன். காய்ஸ், என்னோட ஃபஸ்ட் டைம் சாதனை ஒத்தாளாக ஒரு சிட்டை போட்டு தள்ளி. சாரிடா நான் எடுத்துகிட்டு வரேன். லக்கிலி ஐ ஹேட் அன் ரைஃபிள். கலெக்ட் பண்ணுவா. என்கிட்ட சாக்கு இல்லைப்பா. எனக்கு இப்போ ரிவால் கிடைக்க என்கிட்ட புக் சாக்கு இல்லைடா. சரி நான் வர்றேன். சரி ஒன்றும் இல்லை. ஐயோ, எனக்கே முதல் பண்ணி விட்டு கிடைக்கல. எனக்கு கிடைக்கும். நானே முதல்ல சேவ் பண்ணிட்டேன். எனக்கு சாக் வேணும். மண்ணி ஃபுட்டு தேடிட்டே பெல்ட்டு. வாடா எனக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு. இடம் வந்துட்டு கூட சக்கடா இடம் லெதர் பாடிக்கும். எனக்கு ஹங்க்ரி நேரம் வருது. எப்போ ஃபுட் பின்னாடி நான் போய் பார்த்தியாடா, நான் ஒத்தாலா கிட்ட சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது கொஞ்சம் தான் இருக்குது. நான் சில உல்ஃபெல்லாம் அங்கிட்ட வச்சு போட்டு தள்ளியிருப்பேன். நான் இங்கிட்டலாம் கிடக்கு. பயோ ஃபியூல் பயமாக தான் நீ பயோன்றிய. பயோ ஃபியூலா? எப்பா உல்ஃபே கொஞ்சம் நக்கு. சர்ச் ஆன்மீர் பிளேஸ் இருக்குடா. ஆன்மீர் கல்டிஸ்டாக இருப்பாங்க, பேண்டேஜாக இருக்கும். லெட்ஸ் கலெக்ட் சம் ஃபுட்டு கைஸ். ஃபஸ்ட் டைம் நானும் அவளை கிட்ட போட்டு தள்ளியிருக்கேன். கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து லூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து சேவ் பண்ணிட்டு ஃபுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லூஸு அதான் உன்னை லூஸுன்னு சொல்லுவாங்க. என்னை எப்படா நீ சேவ் பண்ணி வச்சிருக்கா? லூஸு சாருவா பார்ப்பேன். நான் லூட் பண்ணிக்கிட்டு கிடக்கேன். ஆல்ஃபா ப்ரொடெக்டாக கிடைக்கும். ரிவால்வர் கிடச்சிருக்கு. நானும் ஆல்ஃபா உல்ஃப் இடத்துக்குள்ளே தெரியாமல் என்ட்ரி வச்சேன். ஆனால் அப்படியே எக்ஸிட்டாகவும் ஆகிட்டேன். தொட்டு வந்து தெரிஞ்சு. ஸோ ஐ வாண்ட் டு கலெக்ட் சம் ஃபுட் இந்த நைட். இப்போ 99 வாயோடா கொட்டு எங்க அவர் ஆளுக்கு தானே பண்ணுறாரு. நம்ம கொடுக்கவே மாட்டேன்றாரோ. என் கூட தனியாக இல்லாதப்ப கூட அவர் அப்புறம் தான் பண்ணுவாரு. ஏமாத்திட்டாரா நம்மளை. நான் ஃபுட்டு சாப்பிட்டு வரேன். நம்ம ஏமாத்திட்டு வெளில போன முடியல. அது பரவாயில்ல. அவர் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவார். வெளியே போனாலும் சரி, வெளியே போவாட்டினாலும் சரி. நான் அவர் கூட விளாடவே இல்லை. அப்போ அவர் இப்படி தான் பண்ணுவார். ஆனால் கடுப்பு வரதான் தான் செய்யும். கைஸ், இப்போ நான் வந்து இப்போ தான் பேஸ்க்கே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நான் எங்கள் ப்ரோ வந்து எங்களை ஏமாற்றிட்டாரு. பயங்கரமான ஏமாத்து. ஆமாம், இந்த கோல்டு செஸ்ட்னா ரூபி செஸ். அவன் அரையாக்கை மாடு கம்பிட்டான். அது ஏதாவது உனக்கா? ஆமாம், இல்லை இந்த செஸ்ட்டில் சில நேரம் யூஸ்லெஸ்ஸான ப்ரோ செம்ம லக்குடா அன்றைக்கி. ப்ரோக்கு லக்கு அப்படியே மழை மாதிரி வானத்துலேருந்து பொழியுது. ஐயோ, யாரா அந்த ஆஸ்படிங்க போட்டு தொலைஞ்சது? ப்ரோ பண்ண ஐ கேக்கு நான் தின்னுட்டேன். ஏய், பேக்கு மாதிரி என்னோட ஆல்ஃபா ஹவுஸ் தொடச்சிட்டு வருதியா? என்ன கோல்டு செஸ்ட் ஓப்பன் பண்ண தான் நான் வந்தேன். கோல்டு செஸ்ட்
இவனை 2 உறுப்பு வெடிகொண்டு தடுத்ததே ஹீல் பண்ணாது. வெதர் பாடி கிடச்சிருக்கு. வாங்கடா இப்போ வாங்கடா. 2 உறுப்பு கொண்டே 2 உறுப்பு கொண்டு. இது வந்து அயன் செஸ்ட்டு. லெதர் பாடி அங்கே இருக்கு. இது நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். குட் ஆக்ஸ் வேணுமா? நானும் வச்சுருக்கேன். கைஸ் இப்போ நம்ம வந்து கோல்டு செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். கோ எங்களோட செம்ம வந்து ஏமாற்றிட்டாரு. என்ன எப்போ பார்த்தாலும் நான் தான் ஏமாறுவேன். அது எப்படின்னா நான் வந்து ப்ரோ கூட தனியாக விளாடுவேன். சும்மா ஃபன்னுக்காண்டி விளாடுவேன். அப்போயும் ப்ரோ வந்து இப்படி தான் என்னை விட்டு ரூபி செஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவார். துரோகம் துரோகம். எனக்கு ஜம்மு ஃபாரஸ்ட் போய் கிடச்சிருக்குடா. கட்டு கட்டு சேர்ந்துக்கும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பண்ணிடுங்க. நான் லூட்டு வீட்டில் போய்கிட்டு இருக்கேன். கடலூர் கிணக்கரு ஈஸ்வரு அவன் ஆட்டம்பிட்டான் அலங்கார பண்ண. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற நீ? இந்த விடாக்கு கையையும் காலையும் வச்சுக்கணும். அது என்ன வேலை ஒரு 1/2 மணி நேரம் உழுத்து துறக்கும். எனக்கு ஒரு படையை துறத்திட்டு வருதுடா. காப்பாத்துறா. ஃபைனலி நான் வந்து லூட் பண்ணிட்டேன். நான் என்னோடய படையை துறத்திட்டு இந்த 1/2 மணி நேரம் உழுப்பு மட்டும் ஏன்டா இப்படி துறக்குது? அதான் நான் ஏன் தான் 1/2 மணி நேரம் உழுப் பண்ணுறேன்னா ஆல்ஃபா உழுப்பு 1/2 மணி நேரமாக துறக்கும் கைஸ். நம்ம அந்த கேமை வெளியே போயிட்டா கூட அது துறக்கும் கைஸ். வாழ்க்கை செட்டா இல்லை இல்லை நம்ம அச்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி வச்சுங்களா இது ஆனால் எல்லா பிளேஸ்க்குமே கிடைக்கும். இது மட்டும் ப்ரோ வெட்டால போட்டு எங்கே இருக்காது? அவன் வந்திருக்கானோ தெரியல. ப்ரோ நீ எப்படி ப்ரோ அந்த சாக்ரிஃபைஸ் தோன்றாங்க செம்மடா. என்ன கிடச்சிச்சு? எனக்கு லாவா மைன் ப்ளூ பிரிண்ட் பரவாயில்ல. எனக்கும் ப்ரோக்கும் ஆனால் எப்போ இன்ஃபினிட் ஆமோ தானே நக்குடா. கை கஷ்ட ப்ரோ ஒர்க்காலாம் போட்டிருக்காரு. நம்ம லாவா மைன் சுற்றுவோம். கழட்டிச்சுட்டானே இதேங்கா. இதான் நான் அந்த கிளாஸ் தருவேங்க. அதுவும் இன்ஃபார்னல் கிளாஸ் போ. ஐயோ ஐயோ மேமூட்ட சீந்தி விட்டு வந்துட்டேன்டோ. ஐயோ இவங்க வேற ஐயா என் மனசுக்குள்ளே தீய வச்சானோ. தேங்க்ஸா. என்ன படையா துரத்துங்களா? இன்டர்வால் போடாமல் ஒரு ரைஃபிள் ஆமும் ஒரு ஸ்பியர் ஒரு லாவா மைன் ப்ரூட்னு. ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட் ஹெல்ப் பண்ணோன்னடா. கல்டிஸ்ட் வந்தால் போட்டுக்கலாம். ஹெல்ப் பண்ணோம். எனக்கும் அப்புறமா கிராஃப்ட் ஒன்று கிடச்சிட்டா. எனக்கு மார்னிங் ஸ்டார் கிடச்சிருக்கு தெரியுமா? எங்கே? இல்லை முந்தைய கிடச்சிச்சு. சத்தியமாடா யாரு எப்போ நடந்தது எப்போ சொல்கிறேன்னு பாருங்க. உனக்கு கிடச்சது இல்லைல்ல? ஏன்டா 2 இருக்கு. ஏன் லாவா சண்டை போட்டு வச்சுக்கியா? ஓகே காய்ஸ், I'm going to loot.
ஏ ஃபயர் மேக்ஸ் பண்ணணும்டா அப்படின்னா தானே கோல்டு ரூபிலாம் நிறையா கிடைக்கும். நான் அதான் ஃபியூ எல்லாம் தேடுறேன். நீங்கள் ஒன்றுமே தரல. நானும் தேடிட்டு தான் கிடக்கேன். நான் தான் பாதி இது எடுத்துது. இதோ ஒரு 2 ஃபியூ இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. கிராப் பாட் கட்டியிருக்காரு. அப்போனா ஸ்டூக்கு நிறையா இருக்கும். ஃபுட்டுக்கு பண்ணமே இல்லை. எதுவுமே இல்லை. அதுக்கு நீ முதல்ல எடுக்காமல் இருக்கணும். பாதி என்னடா கிராஸ் எவ்வளோ கம்மியாச்சு. சரி முடிஞ்சிட்டாங்க. ப்ரோ காப்பாற்று ப்ரோ. என்ன ஒருத்தவங்க காப்பாற்றானே. ஐயா ரைஃபிளில் ஆமா இல்லை. தொட்டு உபயோகப்படலுంది. ஆயாச்சே தேடலுக்கு உபயோகப்படலுంది. ஆயாச்சே தொட்டு உபயோகப்படலுంది. ஐயோ நான் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரமாக துரத்திக்கிட்டு இருக்கேன். கைஸ் நான் ஸ்கிராப்லாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன். ஐயோ செத்துட்டேன். மடக்கம் விட்டா சி இந்த தவத்தோட வேற நியூஸ் எறும்பு மாடு பக்கி பண்ணி ஐயோ ட்ராப்பு அலங்காரம் பந்தலில் வருவார் போது. நானே ஐயோ ப்ரோ இருக்கா பவுன் இந்த வந்துட்டு என்ன ப்ரோ குட்டி வருது மாட்டேன்றேன். ப்ரோ நீ மொதல் கேமரா எடுக்கியா இருக்க. வா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வா ப்ரோ. மம்மி அலங்கார பந்தலில் பொருட்கள் நான் மட்டும் தனியாக இருக்க போகிறேன். வச்சுடா என்னடா 4 பேர் வருவீங்க. நான் மொத்தம் ப்ரோ எங்க வர்றாரா வந்துட்டார். ஸ்பைடர்மேன் ஐயோ அவரை மொத்தமாக தூக்கிட்டு போகுது. எவ்வாறு அவர் எத்தனை துரத்துவீங்க. हमारे के मार कंबिटा देड़ो से देखे बिटा देड़ो से के दिन के मार कंबिटा हमारे कंबिटा तो ए वीडियो 18 मिनट्स का गाइस அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அத எங்க கவின் பார்க்கறான் ஓகேவா. அவனே அடுத்த ரியாக்ஷன் ஆட் பண்ணலாம் தான் இருக்கேன். ப்ரோ வந்து பேசிட்டு ப்ரோ என்ன ப்ரோ ஆல்ஃபோன் போய் சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த ஆல்ஃபோன்ஸில் என்ன துரத்துன்னு விட என்ன தெரியுது இன்ஃபினிட்டாமோ சவுண்டாக குறைங்கக்கா. சாரி கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் இந்த வீடியோவை தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த சவுண்டெல்லாம் கேட்டு தப்பாக எடுத்துங்க சரியா. இந்த மாதிரி நிறையா கேமிங் வீடியோஸ்க்கு எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எடுத்து கேம்ஸ் பேக் வாங்கிட்டேன். மட்டும் சொல்லாமல் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா கைஸ். நாளைக்கு பார்ப்போம். ஆமாம் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.